நாம் ஓங்கி ஓங்கி சத்தம் போட்டாலும் அலட்சியப்படுத்துவார்கள். ராஜாளி பறவை, காலுக்கு கீழே கிடக்கிற கழுதை அவமானத்தோடு பார்ப்பதை போல நம்மை பார்ப்பார்கள். எதை வைத்து சொல்லுகிறாய் சம்பத் என்று தம்பி சேகர் கேட்டால், அண்ணன் இளையருணா கேட்டால், ஐட்ரி மூர்த்தி கேட்டால், தம்பி வினேசன் கேட்டால், நாஞ்சில் சம்பத் பேச வேண்டிய இடத்தில் பேசுகிறேன். இன்றைக்கு மணிப்பூரில் என்ன நடந்தது? மணிப்பூர் சின்னஞ்சிறிய மாநிலம், அவருடைய பிரதிநிதித்துவம் குறைவு. இயற்கை நாட்டியம் செய்த மணிப்பூரில் மெகவி இன மக்கள், அவர்களை விட குறைந்த சாதி என்று கருதப்படுகிற கும்கி இனத்து மக்கள் 1000 பேரை திரட்டிக் கொண்டு ஊர்வலமாக வருகிறார்கள். ஊர்வலத்தினுடைய முன்வரிசையில் என் பெருமைக்குரியவர்களை 2 பெண்களை முழு நிர்வாணமாக்கி நடத்தி வருகிறார்கள். ஒரு பொட்டு துணி கிடையாது, முழு நிர்வாணம் முன்வரிசையில் நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு அந்த 2 பெண்களை காட்டுக்கு அழைத்து சென்று மாறி மாறி வன்புணர்வு செய்தார்கள். அதிலே ஒரு பெண்ணுக்கு வயது 40. அவள் யார் என்றால், இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போரில் இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்ற -6 டிகிரி குளிரில் இமயமலை உச்சியில் நாட்டின் மானம் காக்க போராடியவர் அவன். அவனுடைய மனைவி மானபங்கம் செய்யப்பட்டார். எங்கே? மணிப்பூரில். நான் இங்கே இதயம் உள்ளவர்கள் இருந்தால், உங்கள் இதயத்தில் இரக்கம் இருந்தால், உங்கள் இதயத்தில் ஈரம் இருந்தால், இங்கே மனம் உள்ளவர்கள் இருந்தால், உங்கள் மனதிலே மனச்சாட்சி இருக்குமானால், உங்கள் மனதில் மனிதாபிமான கொடி பறக்குமானால், உங்கள் மனதில் அடுத்தவனை மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானால், இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு கண்கள் இருந்தால், கண்களில் கவலை இருந்தால், அடுத்தவன் படுகிற துன்பம் கண்டு ஒரு சொட்டு கண்ணீர் பிடிக்கிற கண்களாக உங்கள் கண்கள் இருக்குமானால், நாஞ்சில் சம்பத் உங்கள் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன், இது மணிப்பூரில் நடந்தது. செய்தியாக வந்ததா? தொலைக்காட்சியில் சொன்னீர்களா? இந்த அநியாயம் ஊருக்கும் உலகத்திற்கும் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதா? மணிப்பூரில் நேற்று நடந்தது. நாளைக்கு நீ 39ஐ 31 ஆக்கி எங்களை சிறுமைப்படுத்தினால் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? பதில் சொல்வாரா உள்துறை அமைச்சர்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மகத்தான தலைவர், இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் இந்த நாட்டை ஆளப்போகிற தலைவன் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்தில் நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார். தென் மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விடுவதை ராகுல் காந்தி ஒப்புக்கொள்வாரா என்று கேட்டார். நிஜாமாபாத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார். தென் மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விடுவதை ராகுல் காந்தி விரும்புகிறாரா என்று இந்த நரேந்திர மோடி கேட்டார். அன்றைக்கே எங்கள் அண்ணன் ஸ்டாலின் விழித்துக் கொண்டார். இது ஒரு அபாயத்தின் அறிகுறி, இது ஒரு ஆபத்தின் சமிக்ஞை. மோடி உளறை கொட்டுகிறான் என்றால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது என்பதை அண்ணன் ஸ்டாலின் உணர்ந்து கொண்டார். அதனால் தான் இந்த கண்டன கூட்டம். அவர்கள் நம்மை ஒப்புக்கொண்டார்களா? தர்மேந்திர பிரதான்
அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார், அன்சிவிலைஸ்டு அண்ட் டெமோக்ராட்டிக் தமிழ்நாடு. நாங்கள் நாகரிகம் இல்லாதவர்கள், நாங்கள் ஜனநாயக பண்பில்லாதவர்கள். யார் பேசுவது? தர்மேந்திர பிரதான். இதே தர்மேந்திர பிரதான் அவருக்குடைய அதிகாரம் எவ்வளவு வலிமையார் என்பதை நாஞ்சில் சம்பத் அறிவேன். உன்னை காட்டிலும் அதிகாரம் செலுத்தியவர்கள் அழுவார் இல்லாமல் அழுகி செத்ததற்கு வரலாற்றில் இடம் இருக்கிறது. நீ எங்களை இழிவுபடுத்துகிறாய். நீ எங்களை ஐற்றி மூர்த்தியை இலக்கியம் பேச வைத்து விட்டாயே. அவரே சிந்தாமணியை குண்டலகேசியும் சொல்லுகிறாரே, நாங்கள் அன்சிவிலைஸ்டா. எங்கள் நாகரிகம் எவ்வளவு உயர்ந்த நாகரிகம். எங்கள் நாகரிகத்திற்கு ஈடான நாகரிகம் உண்டா? நாடாளுமன்றத்தில் 1962 அண்ணா பேசும் பொழுது, ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன். ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மைசெல்ஃப் எ டிராவிடியன். நான் ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். 18 முழம் சேலை நெய்து அதை ஒரு தீப்பெட்டிக்குள் அடைத்து தீவுகள் தோறும் விற்ற திராவிடன் நான் வந்து நிற்கிறேன். காலையில் சூடாக இருக்கிற பாலை மாலையிலும் அதே சூட்டோடு பருகுவதற்கு இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிற தெர்மாஸ் பிளாஸ்கை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தி அதற்கு சேவச் என்று பெயர் சூட்டிய திராவிடன் நான் வந்து நிற்கிறேன். மண்ணில் இருந்து ஏவி விண்ணில் சென்று விந்தை புரிந்து மண்ணுக்கு தகவல் தருகிற கொள்கை இருக்கிற ராக்கெட் என்ற பெயர். அந்த ராக்கெட்டை சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் பயன்படுத்தி விண்ணுக்கு ஏவி மண்ணுக்கு தகவல் தருகிற அந்த ராக்கெட்டில் இன்றைக்கும் பயணி பைலட் இருக்க மாட்டான், அன்றைக்கும் இருக்கவில்லை. அந்த கொள்கலத்திற்கு வலவன் ஏறா வான உறுதி என்று பெயர் சூட்டிய திராவிடன் நான் வந்து நிற்கிறேன். திடப்பொருளை அழுத்தினால் திடப்பொருளின் தன்மைக்கேற்ப திடப்பொருள் வித்தியாசப்படும். திரவ பொருளை நீ எப்படித்தான் அழுத்தினாலும் திரவ பொருளினுடைய டென்சிட்டி வித்தியாசப்படாது என்று இன்றைக்கு கல்லூரியில் செல்கிற என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறார் பேராசிரியர் என்றால், இந்த அறிவியல் தியரியை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 9 நாளில் உடுப்பவை 2 என்று வாழ்ந்தவள் எங்கள் அவ்வை கிழவி ஆள அமுக்கி முகக்கினும் நாளி முகவாது 4 நாளி தோழி என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிவியல் பேசியவர்கள் தமிழர்கள். நீ என்ன சொல்லுகிறாய்? நாங்கள் நாகரிகம் கெட்டவர்கள். ஒரே ஒரு குறுந்தொகை பாட்டை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என் பெருமைக்குரியவர்களே, ஒரு சங்ககால காதலர் ஒரு பெண்ணை கண்டார், காமுற்றார், அவளை அள்ளி விழுங்க ஆசைப்பட்டான், அவளை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் துடித்தான்.